இவர் பெயர் ரமேஷ். இப்போது இவர் ஏற்காடு மலையடிவாரத்தில் இருக்கிறார். ஏற்காட்டை பற்றி இவர் நினைக்கும் பொழுதெல்லாம் 3 வருடத்திற்கு முன்பு சேலத்தில் நடந்த அந்த பயங்கர சம்பவம் தான் ஞாபகத்திற்கு வரும். சேலத்தில் இவருக்கு சரவணன் என்ற நண்பர் இருக்கிறார். அவரது மனைவி பிரசவத்திற்காக சொந்த ஊர் சென்று விட்டார். வீட்டில் அவர் மட்டுமே இருப்பதாக இவரிடம் தொலைபேசியில் கூறினார். எனவே இவர் சரவணனை அழைத்துக் கொண்டு ஏற்காடு செல்ல முடிவு செய்தார். சேலத்தில் அப்போது திருவிழா நடந்து கொண்டிருந்ததால் சரவணனுக்கு விடுமுறை. எனவே ரமேஷை உடனே புறப்பட்டு வரும்படி சந்தோஷமாக கூறினார். ஆனால் ரமேஷை பொறுத்தவரை அவருக்கு அது செத்து பிழைக்கும் அனுபவமாக இருக்கப் போவது அவருக்கு தெரியாது. திருவிழாவில் ஊடுருவிய மர்ம ஆவி. சேலம் பேருந்து நிலையத்தில் வந்து இறங்கினார் ரமேஷ். சரவணனுக்கு போன் செய்தார். சரவணனோ வெளியில் இருப்பதாக கூறி இவரை வீட்டிற்கு போகச் சொன்னார். பேருந்து நிலையத்தை விட்டு வெளியில் வந்த ரமேஷ் ஒரு ஆட்டோவில் ஏறி சரவணன் வீட்டிற்கு சென்றார். சிறு வயதில் ஏற்காட்டில் மலை முழுவதும் சுற்றித் திரிந்த அனுபவம் அப்போது அவர் மனதில் பசுமையாக வெளிப்பட்டது. திடீரென்று ஆட்டோ குலுங்கி நிற்க சரவணனின் வீடு வந்திருந்தது. அப்போதுதான் ரமேஷிற்கு தான் இன்னும் ஏற்காடு செல்லவில்லை, சேலத்தில் தான் இருக்கிறோம் என்று தெரிந்தது. வண்டியை அனுப்பிவிட்டு வீடு நோக்கி நடந்தார். என் ஃப்ரெண்டு சேலத்தில் சரவணன் சொல்லிட்டு இருக்கான். அவனை பார்க்கலான்னு சொல்லிட்டு சேலத்துக்கு வந்திருந்தேன். சேலத்துக்கு வந்தவுடனே பஸ் ஸ்டாண்ட் விட்டு இறங்கினோடனே ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு வந்துட்டேன்ப்பா, நீ வந்து என்னை பிக்கப் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணேன். அதுக்காக நான் இங்கே வெளியில் ஒரு வேலையாக இருக்கேன், நீ ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துடு, நானும் அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஃபோன் சொன்னான்ட்ட. சரி, நானும் தெரிஞ்ச ஏரியா தானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனோடனே அங்கே ஆட்டோ கட் பண்ணி அனுப்பிச்சிட்டு வீட்டை பார்த்தா வீடு பூட்டி இருந்துச்சு. சரின்ட்டு ஒரு 10 கால் மணி நேரம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி அவன் திரும்பி வந்துட்டான். அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய வீட்டில் நீயும் உன் ஒய்ஃபும் மட்டும்தான் தங்கியிருக்கீங்களா? ஆமா மாப்ள, கல்யாண புதுசுல அவசரமா வீடு தேடணும். நமக்கு தகுந்த மாதிரி சின்னதா வீடு எதுவும் அமையல. சரி, கொஞ்ச நாள் பொறுத்து பிறகு பாத்துக்கலான்னு இங்க வந்துட்டோம். அதுக்குள்ள சுகுணா கன்சீவ் ஆனதால குழந்தை பிறந்த பிறகு வேற வீட பாத்துக்கலாம்னு இங்கேயே கண்டினியூ பண்ணிட்டேன். வீடு நல்லா தான் இருக்கு, ஆனா தனியா இருக்கும்போது போர் அடிக்காத மாப்ள? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்ள, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம், அப்புறம் புக் படிப்போம், அப்புறம் டிவி பாக்குறதுல டைம் போயிடும். இது நாள் வரைக்கும் நானும் என் ஒய்ஃபும் தனியா இருந்த மாதிரி ஃபீல் பண்ணதே இல்ல. திருவிழாவுக்கு லீவுன்னு சொன்னல, அப்படி என்னடா இங்க பண்டிகை நடக்குது? மாரியம்மன் கோவில் வண்டி திருவிழான்னு சொல்லுவாங்க. அழகழகா வேஷம் போட்டு வண்டியில ஊர்வலமா வருவாங்க. பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கும். மரியா, ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். நைட்ல இங்க சுத்திட்டு இருந்தோம்னா காலையில ஏற்காடு போய் என்ஜாய் பண்ண முடியாது. வேணாப்பா. மறந்தே போயிட்டேன், திருவிழாவை லோக்கல் சேனல்ல லைவ் ரிலே பண்றாங்க. டிவில வேணா பார்க்கலாமா? திருவிழாவுனா இதுவல்லவா திருவிழா? கண்ண பறிக்கிற மாதிரி வண்ண வண்ண காட்சிகள், ஏதோ புராண காலத்துக்கே போனது மாதிரி ஒரு பிரம்ம. பார்க்கிற திசையெல்லாம் மக்கள் கூட்டம்,
கடல் அலை மாதிரி தத்தளிக்குது. சேலம் மாநகரத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் குகை கோயில் தான் இது. தேவலோகமா இது அப்படின்னு நினைக்க வைக்கிற மாதிரி நடக்கக்கூடிய வண்டி திருவிழா இதோ உங்கள் கண்களுக்கு விருந்தாக. இதோ தேவர்கள் புறப்பட தயாராயிட்டாங்க. சீரியல் பல்பெல்லாம் ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. முதல் மரியாதை சிவன் குடும்பத்துக்கு தான். சிவனும் பார்வதியும் தம்பதி சகிதமா உலா வந்துகிட்டு இருக்காங்க. குடுகுடுன்னு இருக்கிற பனிமலையில இருந்து பழக்கப்பட்டதுனால இங்க அடிக்கிற வெயிலுக்கு தாங்க முடியாம வேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. இத்தனை ஏற்பாடுகளை பண்ணவங்க அவங்களுக்கு சாமரம் வீசுறதுக்கு 2 பணிப்பெண்களை ஏற்பாடு பண்ணாம போயிட்டாங்க. சிவனும் பார்வதியும் கொஞ்சம் குண்டா இருக்கிறதுனால அந்த ரதத்துல முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் உட்கார்றதுக்கு இடம் கூட இல்ல. எப்படியே இருக்கிற இடத்துல சமாளிச்சு உட்கார்ந்துட்டு இருந்தாலும் முருகன் முகத்துல புன்னகைக்கு பஞ்சம் இல்ல. இதாண்டா திருவிழா எப்படி இருக்கு? இதோ பாருங்க, ராவணனும் உங்களுக்கு ஏதாவது புரியுதா? இதுவரைக்கும் ராமபுரான முறுக்கு மீசையோட நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? எப்படா? சூப்பரா இருக்கு மாப்ள. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இங்க அனுமார பாருங்க. அனுமார் தான் வாழையே சிம்மாசனமா போட்டு ரொம்ப உயரத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கார். நாம ராமபுரான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவரை ரொம்ப தாழ்வா உட்கார்ந்துகிட்டு இருக்கார். அப்படின்னா இங்க முறுக்கு மீசையோட உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது ராம இல்ல, ராவண. ராமாயணத்துல அப்படி ஒரு காட்சி இருக்கு. தூதுவனா வந்த அனுமார அவமானப்படுத்த நினைச்ச ராவண உயரமா சிம்மாசனம் போட்டு உட்காந்துக்குருவார். அப்ப அனுமார் என்ன பண்ணாருன்னா தான் வாழைய பெரிய சிம்மாசனமாக்கி அதுல உட்காந்துக்குருவார். அந்த காட்சி தான் இது. இதோ பாருங்க, ராவணனும் மண்டோதரியும் தம்பதிகளா உட்கார்ந்துருக்க. இடது பக்கத்துல தம்பி விபீஷணனும் இன்னொரு பக்கத்துல உயரத்துல அனுமாரும் உட்கார்ந்துருக்காங்க. சொல்றா? இல்ல வர முடியாதுடா. ஃப்ரெண்டு வந்திருக்கா ஊர்ல இருந்து. நாளைக்கு வெளியில போறோம். ஏற்காடு வரைக்கும் போலான்னு இருக்கோம். சரி. ரமேஷ், டைம் என்னாச்சு? டைம் 8:50 மாப்ள, சாப்பிட வெளியில போலாமா? இல்ல நான் பார்சல் வாங்கிட்டு வந்துட்டா? இல்ல சார், நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன். நீ போய் வாங்கிட்டு வந்துருப்போ. சரிடா. சித்தி புத்திங்கிற 2 பொண்ணுகளை மணக்கிறதுக்கு தயாரா இருக்காரு விநாயகர். இந்த இருதார திருமணத்துக்கு உடந்தையா தேவர்கள் அத்தனை பேரும் இருக்காங்க. காலம் கலிகாலங்கிறது சரியாத்தானே இருக்கு. இங்க பாக்குற இடமெல்லாம் சிவன் குடும்பத்தோட ஆக்கிரமிப்பு தான் அதிகமா இருக்கு. நீங்களே பாருங்க, விதவிதமான சிவன்கள். தொந்தியோட ஒரு சிவன், மீசைய கர்வத்தோட முறுக்கிற சிவன், வயசான தோற்றத்துல ஒரு சிவன், திருதிருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிற சிவன். இப்படி எங்க பார்த்தாலும் ஒரே சிவன் குடும்பம் தான். இதோ இந்த பார்வதி அம்மையார பாருங்க, சிவனை மிரட்டுற தோரணையில உட்கார்ந்து இருக்காங்க. அங்கே மீனாட்சி ஆட்சிங்கிறது சொல்லாமலே புரியுது. சரவணா, 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 வெளியில
யாருமே இல்லையே. எதுக்கும் கதவு திறந்தே இருக்கட்டும். அந்த நிழல் உருவம் திரும்ப வருதான்னு பார்க்கலாம். மறுமலர்ச்சியை உண்டாக்கிய ராமானுஜர் கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கி வந்துகிட்டு இருக்க ரதம் வந்துகிட்டு இருக்கு. ஆனா கிருஷ்ணரோட முகத்துல சந்தோஷமே இல்ல. ஏன்னு தான் தெரியல. ஒருவேளை குளிர்சாதன வசதி ஏற்படுத்தி இருந்தா குடு குடுன்னு சந்தோஷமா பவனி வந்திருப்பாரோ என்னவோ. என்ன மாப்ள ஒரு மாதிரியா இருக்க? டேய், நீ இப்பதான் வரியா? ஆமா. நீ இதுக்கு முன்னாடி வந்துட்டு போனியா? இல்லையே, கடையில கூட்டமா இருந்துச்சுன்னு வெயிட் பண்ணி வாங்கிட்டு வரேன். ஏன் இங்க வேற யாராவது வந்தாங்களா? இங்க ஒரு நிழல் வந்த மாதிரி இருந்துச்சு. வெளியில போய் பார்த்தேன், யாரையுமே காணோம். நான் வெளிக்கேட்ட பூட்டிட்டு தானே போனேன், யாரும் வந்திருக்க முடியாத. சரி விடு மாப்ள, பிரம்மையா இருக்கும். பசிக்குது, வாடா சாப்பிடலாம். சண்டைக்கு பயந்து சேரமண்ண ஔவையார துணைக்கு அழைச்சிட்டு வர காட்சியை பாருங்க. தள்ளாத வயசுல வெள்ளக்கொடி ஏந்தி எதிரிகிட்ட சமாதான கொடி காட்டுற காட்சியை பாத்தீங்களா? சிவன், பார்வதி, விஷ்ணு, லட்சுமி, பிரம்மா, சரஸ்வதி இப்படி 3 லோக நாயகர்களும் ஒன்னா திரண்டு வர்ற காட்சியை பாருங்க. என்னதான் குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் திருவிழாவோட வந்துட்டாலே ஒண்ணு கூடிடுவாங்க போல இருக்கு. மாப்ள இத பாருடா, என்னமா சாகசம் பண்றாங்க. நான் கூட ஏதோ சாமி ஊர்வலம் போவாங்கன்னு நினைச்சேன். இந்த மாதிரி சாகசம் பண்ணுவாங்கன்னு தெரியாதுடா. இதோ வீர சிறுமி பெரியவரோட சிலம்பாட்டத்துல சரிக்கு சரி போதிக்கிட்டு இருக்கா. ஏதோ சர்க்கஸ் கூடாரத்துக்குள்ள நுழைஞ்சிட்ட மாதிரி கொஞ்சம் திகச்சு தான் போயிட்டோம். ஏன்னா வேடிக்கை பார்க்க வந்த இளைஞர்கள் பல பேரு அவங்களுடைய சாகசங்களை காட்டி நம்மளையெல்லாம் பிரமிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. பெரிய பாறங்கள்ல ஒரு இளைஞரோட நெஞ்சில வச்சு சம்மட்டிய வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இத பார்க்க நமக்கு மூச்சே நின்னுற மாதிரி இருக்கு. ஆனா அப்படி ஒண்ணும் அசம்பாவிதம் எதுவும் அங்கே நடக்கல. பாறதான் 2 உடைஞ்சிச்சே தவிர அந்த இளைஞரோட மனசு ஒண்ணும் உடையல. இப்படி 1 இல்ல 2 இல்ல, பல இளைஞர்கள் தங்கள் வீர தீர செயல்களை காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அடடா, இங்க பாருங்க, நெருப்பு சக்கரத்தை சுழட்டிக்கிட்டு இருக்காரு. ஆகா, அற்புதம் அற்புதம். சிறுவர்கள் வட்டமா கூடி நின்னுகிட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி மனுஷ கோபுரம் அமைச்சு அசத்துறாங்க பாருங்க. இந்த சிறுவர்களுடைய சாகசத்துக்காக ஒரு முறை பலமா எங்க சந்தோஷமா கையெழுக்க பார்க்கலாம். இதோ இன்னொரு பக்கத்துல சிவபெருமானுக்கு தகப்பன் சுவாமியா இருந்து பிரணவ மந்திரத்தின் தத்துவத்தை விளக்கிக்கிட்டு இருக்காரு முருகன். அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா கிட்ட மண்டி போட்டு பாடம் படிச்சுக்கிட்டு இருக்காரு சிவபெருமானு. பாவம், ரொம்ப நேரமா இதே கோலத்துல மண்டி போட்டுக்கிட்டு இருந்ததுனால சிவபெருமான் ஒரு கட்டத்துல தடுமாறி போயிடுறாரு. இதே நேரத்துல வீதியில உலா வந்துட்டு இருக்கிற தேவர்களுக்கு ஊர் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து மதிப்பெண் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பூலோகத்துக்கு இந்த கடவுள்களும் வந்தா நாம வைக்கிற ரேஸ்ல கலந்துக்கிட்டு தானே ஆகணும். எக்கச்சக்கமான சிவன்கள், கிருஷ்ண பரமாத்மாக்கள், பார்வதிகள், பத்ரகாளிகள், முருக கடவுள்கள். கடைசியில பரிசை தட்டிக்கிட்டு போனது என்னவோ ஒரு வயசான சிவபார்வதி தம்பதி தான். சரவணா, தூக்கம் வருதுடா, போய் படுக்கலாமா?
ஆமா மாப்ள, அப்பதான் காலையில சீக்கிரம் எந்திரிக்க முடியும். நான் போய் பெட்டை ரெடி பண்றேன். ம் போ. சர்வ அலங்காரத்தோட இருக்க பக்தர்கள் கூட்டம் தரம் கூப்பி நிக்குது. படுத்துக்க மாப்ள. நான் படுத்துக்கிறேன். தயவு செய்து லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிடாத. ஏன்டா? எனக்கு புது இடத்துல இருட்டா இருந்தா தூக்கம் வராதுடா. சரிடா, குட் நைட். குட் நைட். சரவணா, பெரிய உருவம் வந்து பார்த்தா என்னை போட்டு அமுக்குற மாதிரி ஒரு உணர்வு. அது தூக்கத்தில் நடக்கிறதா அல்லது நிஜத்தில் நடக்குதான்ற ஒரு கனவா நிஜமாங்கிறதே என்னால் வந்து புரிஞ்சிக்க முடியாத மாதிரி ஒரு இது. அது பெரிய பெரிய நகமெல்லாம் வச்சுருக்குது, முகத்தை கீறிடுது, வாயெல்லாம் கிழிச்சு விடுது. ஒரே ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம். எனக்கும் அந்த உருவத்துக்கும் பார்த்தா ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. அது அந்த உருவத்திலேருந்து என்னால் வந்து அந்த என்னால் தப்பிச்சு வர முடியாது போலன்ற ஒரு சூழ்நிலையில் தான் வந்து திடீர்னு நான் எந்திரிச்சு உட்காரேன். நான் எந்திரிச்சு உட்காந்து பார்த்தா பக்கத்தில் தான் வந்து சரவணன் படுத்துருக்கேன். ஆனால் இதுக்கப்புறம் என்னால் அங்கே படுக்கவே முடியலை, தூக்கமே வரல. மறுநாள் காலையில் பார்த்தா எனக்கு பயங்கரமான ஜுரம் வந்துருச்சு. அதனால் எனக்கு எதுவுமே பண்ண முடியல. அதனால் ஏற்காடு ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டு நான் திரும்ப ஊருக்கு போயிட்டேன், என்னோடய சொந்த ஊருக்கே போயிட்டேன். நான் 3 வருடங்கள் கழித்து இப்பொழுது ஏற்காடு செல்கிறார் ரமேஷ். அங்கே எப்படிப்பட்ட அனுபவம் காத்துக்கொண்டிருக்கிறது என்று அவருக்கு தெரியாது.